ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். வரும் வாரம் மகா சிவராத்திரி வருது. அன்றைக்கி ஒரு சிறப்பு கூட்டு பிரார்த்தனை செய்ய போகிறோம். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அன்னதானத்துக்காக ஒரு ₹111 மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு என்ன ரிக்வெஸ்ட் இருக்குது பிரார்த்தனையில் வைக்கிறதுக்கு, அந்த டீட்டெயிலை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. அந்த பேமெண்ட் பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ஸ் என்னங்கிறதையும் நான் இந்த ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஜிபே நம்பர் அண்ட் QR கோடும் இருக்குது. ஓகேவா? ஃபர்தர் ஃபாலோஅப்ஸ்க்கு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே கொடுத்துருவேன். நீங்கள் அந்த 11 to 11:30 இருக்கும் இன்றைக்கி நைட்டு. ஓகேவா? இது ஒரு பவர்ஃபுல்லான டே. அந்த டைமில் உங்களோட இந்த பிரார்த்தனை ரொம்பவே பலித்தமாகும். அதுக்காக தான் இதை கண்டக்ட் பண்ணுறேன். ஜாயின் பண்ணி பலனடைங்க. இன்றைக்கி நம்ம இந்த வாரத்துக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். மைக்கேல் ஏஞ்சலோட கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் பார்க்குறோம். இதில் 3 பைல் வைக்க போகிறேன். இந்த பைல் சூஸிங் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸ்க்ரீனில் ஒரு 3 பட்டர்ஃப்ளை வரும். அந்த பட்டர்ஃப்ளை வச்சு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்பர்ஸ் இருக்குது. அந்த நம்பர்ஸ் வச்சு பட்டர்ஃப்ளை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை தடுக்கும். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான். ஓகே, சரி வாங்க. இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார் ஏஞ்சல் பார்க்கலாமா? ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். மைக்கேல் ஏஞ்சலுக்கு, யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ், குருமார்கள், நீங்கள் எந்த இஷ்ட தெய்வங்களை வணங்குறீங்களோ அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ஷனை மைக்கேல் ஏஞ்சலோட பிளெஸிங்ஸ், கைடன்ஸை பார்க்குறோம். அதனால் அவருக்கு பிரதானப்படுத்தி அவருக்கு ஒரு தேங்க் பண்ணிவிட்டு வாங்க. அவரோட நம்பர் 555 222. இதெல்லாம் அவரோட மைக்கேல் ஏஞ்சலோட நம்பர். இந்த நம்பர் நீங்கள் அடிக்கடி பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள், மைக்கேல் ஏஞ்சல் நேம் போட்டு. சரியா? வாங்க. இப்போ நம்ம பைல் 1 இந்த சூஸிங் நான் பைல் 1 சூஸ் பண்ணிவிட்டு டிசிஷன் ஆர்க்ஏஞ்சல் ஜோஃபியல், release yourself from that which holds your back. A need to detox unnecessary worry based on a lack of self confidence. இந்த கார்ட் வழியாக ஆர்க்ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீக் நீங்கள் ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகேவா? அது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1 சூஸ் பண்ணவங்க நீங்கள் உங்களோட என்னென்னா உங்களுக்கு நிறைய அந்த தேவையற்ற எண்ணங்கள், நெகட்டிவான தாட்ஸ் நிறைய ஓடிட்டுருக்கு இப்போ மைண்டில். இந்த வாரம் ஃபுல்லாகவே நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் இருக்க போகிறீங்க. அதனால தான் இதை கைடன்ஸ் கொடுத்துட்றாங்க. இதை மாதிரி இருக்காதீங்க, உங்கள்கிட்ட இருக்க அந்த இது ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த தேவையற்ற எண்ணங்களையும் அதை அந்த இதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு ஒரு ரிலீஃப் வேணும், கிளன்சிங் வேணும்னு சொல்கிறாங்க. you need to detox unnecessary worry based on a lack of self confidence. அது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்ப லேக் பண்ணும். தட் மீன்ஸ் ஓகேவா? ஸோ இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க கொஞ்சம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அது வரும் வாரத்துலேயும் கண்டினியூ ஆகிற மாதிரி தெரியுது கைஸ். ஓகேவா? சரி, இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். டாரூட்லேயே எடுத்து பார்க்குறேன் நான். உங்களுக்கு ஏன் அந்த லேகிங் இருக்குது, என்ன சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க, கிளன்சிங் வேணும்னு சொல்கிறாங்க. எஸ்பெஷலி மைக்கேல் ஏஞ்சல் உங்களுக்கு நிறைய ஒரு டார்க் எனர்ஜி இருக்க மாதிரி தெரியுது. அதுலேருந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லை, எனக்கு இது வேணும்னு சொல்லி
ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கான்ஃபிடெண்ட்டாக டிவைன் கிட்ட கேட்கும்போது அதை செஞ்சு தருவாங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லாத போது அவங்க தலையிட மாட்டாங்க. இந்த ரீடிங் பார்க்குறவங்க மோஸ்ட் பீப்புள் சம்படி நீங்கள் மணி ரிலேட்டடான விஷயங்கள் எதிர்பார்ப்பு இருக்குது உங்களுக்கு இந்த வாரம். அது உங்களுக்கு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வரன் அமையலாம். அதாவது உங்களுக்கு வந்து மணப்பெண் அமையலாம். சில பேர் கரண்ட்டில் வந்து நான் அதெல்லாம் இல்லை மேம், நான் வந்து பாஸ்ட்லேருந்து வெளியே வந்துட்டேன், நான் வந்து அதிலேருந்து மூவ் ஆன் பண்ணுறேன், நான் நியூ பிகினிங்ஸ் நோக்கி நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. புரியுது. கண்டிப்பாக இந்த வாரத்தில் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்க அந்த லேகிங்கை சொல்லிட்டார். இந்த லேக்லேருந்து நீங்கள் வெளில வரணும். அது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணுது. சில பேருக்கு ரீயூனியன் ஏற்படலாம் கைஸ். பட் ரீயூனியன் ஏற்பட்டாலும் மறுபடியும் ஃபெயிலியர் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் ரீயூனியன் பண்ணாலும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அவங்க ஏன்னா 2 பேருக்குமே ஹீலிங் தேவைப்படும். ஒரு விஷயம், சில பேர் வந்து ரீயூனியன் ஆகுது, பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அங்கே ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்டேயும் அந்த மாதிரி நெகட்டிவிட்டி இருந்ததுன்னா அவங்க மேலே தப்பு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தெரியுது இப்போ விஷயம். நம்ம சேனல் பார்க்குற போது இந்த பிரச்சனைகள்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறது ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கோம். ஏன்னா நான் சொல்கிற விஷயம்லாம் வந்து எல்கேஜி குழந்தைங்க கேட்டால் கூட புரிஞ்சிடுவாங்க. நீங்கள்லாம் வளர்ந்த குழந்தைங்க, உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும். அதுக்கு தேவைப்படுற ஸ்டெப்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் சேஃபு, அவங்களுக்கும் சேஃப். ஏன்னா ஒரு நல்ல பர்சனை நீங்களும் மிஸ் பண்ண மாட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு பார்ட்னரை அவங்களும் மிஸ் பண்ண மாட்டாங்க. புரியுதா? ஸோ மணி ரிலேட்டடான விஷயத்துக்கு சில பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப இதுவாக இருக்குது ஒரு சிலருக்கு. அதில் கூட நிறைய பேர் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த வாரம் வரலாம். ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கும். அதை நோக்கி நீங்கள் பயணப்படுறீங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்குது கைஸ். ஓகேவா? பட் ஆனால் அதில் வந்து உடனேலாம் வந்து இன்கம் இந்த வாரம் ஜாயின் முயற்சி பண்ணிங்கன்னா இந்த வாரமே கிடச்சிரும் அப்படி சொல்லிட்டுலாம் ரொம்ப இது பண்ணக்கூடாது. அதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ விதைச்சிங்கன்னா அந்த செடியோட அந்த க்ரோத்திங் எத்தனை நாளில் வருமோ அத்தனை. இப்போ ஒரு சில செடிகள் வந்து 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் வரும். சில செடிகள் வந்து 1 மந்த்து 2 மந்த் ஆகும். சில செடிகள் 6 மாதம் ஆகும். ஓகேவா? ஒரு சில செடிகள் 2 வருஷம் ஆகும். இப்போ இளநியெல்லாம் நட்டு வச்சிங்கன்னா 2 வருஷம் கழிச்சு தான் அதில் வந்து இளநீ பார்க்க முடியும். ஆனால் நட்டு வச்சுட்டு எனக்கு இளநீ வரும்னு சொன்னாங்க, ஆனால் இன்னும் வரவே இல்லை. நான் வந்து இது வந்து ஃபேக்காக இருக்குமோ, இந்த விதை வந்து சரியில்லையோ, சரி நம்ம வந்து கிளறி பார்க்கலாம், மண்ணை நோண்டி பார்த்துட்டு வளர்ந்துருக்கா இல்லையா, இலை விட்டுருக்கா இல்லைன்னா தூக்கி போட்டுடலாம். இப்படியெல்லாம் டெய்லி உட்காந்து செக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, இளநீ கிடைக்காது, எந்த விதையும் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணாதீங்க. உங்ககிட்ட இருக்க பெரிய இந்த மைனஸை கிளியர் பண்ண சொல்கிறார். பார்த்தீங்களா ஏஞ்சல்ஸ், நான் என்ன சொல்ல வரணும் அது கார்டு வழியாக எப்படி நான் உங்கள் முன்னாடி தான் சஃபல் பண்ணி எடுத்தேன். இப்படி ஒரு டார்க் எனர்ஜியில் நீங்கள் மாட்டிகிட்ருக்கீங்கங்கிறாங்க. அதுலேருந்து வெளியே வாங்க. உங்களுக்கு உலகமே, அதாவது பிரபஞ்சமே உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது கைஸ். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து தே ஆர் ரெடி டு கிவ் யூ. பட் உங்ககிட்ட இருக்க அந்த லேகிங் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. ஓகே, எஸ். ஒரு சிலர் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் ஸ்ட்ரக்கில் இருக்கீங்க கைஸ். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரக்லையும் இருக்கீங்க. இந்த வாரம் வந்து உங்களுக்கு அந்த ஃபைனான்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஏதோ ஒரு மாற்றம் வரப்போகுது. ஆனால் அது வந்து ஒரு எப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து ஒரு ப்ரப்போசல் வரலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி ஒரு சிலருக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட வரலாம். ஆனால் உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு என்னென்னா அதை ஹோல்டு பண்ணிகிட்ருக்கீங்க. அதை தான் அவர் சொல்கிறேன். நான் சொல்கிற விஷயத்த தான் இந்த கார்டு நான் எப்போ உங்களுக்கு வந்து ஏஞ்சல்ஸ் இந்த மாதிரி தான் எனக்கு நான் என்னோடய இன்ட்யூஷனில் என்ன வருதோ அதுதான் இங்கே வருது. இங்கே என்ன வருதோ அதுதான் என் இன்ட்யூஷனில் வருது. உங்களுக்கான அந்த சில விஷயங்கள் புரியாமல் போகுதுங்கிறதுனால தான் இதை சொல்கிறாங்க அவங்க. நாங்கள் நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் ஆனால் ரிசீவ் பண்ணுறதுக்கு உங்களை தயாராக வச்சுக்க மாட்டீங்க, அதை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உலகமே உங்களுக்காக
உலகம் பிறந்தது எனக்காக, எம்ஜிஆர் பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த கூண்டுலேருந்து இந்த இதிலேருந்து நீங்கள் உங்களை விடுவிச்சிக்கணும். இந்த லேகிங்லேருந்து உங்களை விடுவிச்சிக்கிட்டு வாங்க வெளியில். ஏஞ்சல்ஸ் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் அதுக்கு வந்து இப்போ எந்த குழந்தை அழுதோ அந்த குழந்தைக்கு தான் மதர் வந்து ஃபீட் பண்ணுவாங்க இல்லையா? அழுவாத குழந்தைக்கு அதுக்கு பசி இல்லை. பசி இல்லாத குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினா என்ன ஆகும்? அஜீரணமாகும். அதோட ஒர்த்து தெரியாது இல்லையா? அதுக்கு இன்னும் வந்து இதுவாகிடும். பசி எடுத்து சாப்பிட்டா அது ஜீரணத்துக்கு அது வந்து டைஜஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். அது ஹெல்த்தியான இதுவாக இருக்கும். அது மாதிரி தான் இப்போ ஒருத்தருக்கு வந்து எனக்கு இந்த பிளஸ்ஸிங்கே வேணான்னு சொல்லித்தானா ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு இருக்கிறதே போதும், எனக்கு வந்து இதுவே போதுன்னு ரொம்ப, அதாவது தான் என்ற ஆணம் அகங்காரத்தோடு சுற்றின்னு இருக்கிறவங்களுக்கு கடவுள் என்ன தான் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அந்த மாதிரி இது விஷயம்லாம். யார் வந்து தன்கிட்ட நிறைய விஷயங்கள் வரும்போது, நல்ல விஷயங்கள் வரும்போது தலைக்கணம் ஏறாமல் தன்னடக்கத்தோட பொலைட்டாக மாறுறீங்களோ அப்போ உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரும். இறைவன் நிறைய கொடுப்பார். தாங்கிட்ட இருக்கிறதுக்காகலாம் சந்தோஷப்படணும். ஆனால் அடுத்தவங்களை வந்து இறக்கி தரக்குறைவாக பேசுகிறது, அடுத்தவங்கள வந்து மட்டமாக நினைக்கிறது, எனக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ்லாம் இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது, கம்பேரிசன் பண்ணி பார்க்குறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து தனித்துவமாக இருப்பாங்க. அதனால் உங்ககிட்ட இருக்க விஷயந்தான் நான் வந்து நல்லா வெல் செட்டில்ட் ஆகிட்டேன், நீ இன்னும் வரவே இல்லை அப்படின்னு அவங்கள ஒன்று என்கரேஜ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்க திறமையை வந்து என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணி பேசணும். அவங்கள இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு வரதுக்கான வார்த்தைகளை கொடுக்கணும். ஆனால் நோகடிக்கிற மாதிரி வார்த்தையை கொடுக்கக்கூடாது, கம்பேர் பண்ண பார்க்கக்கூடாது, மற்றவங்கள வந்து தரக்குறைவாக நடத்தக்கூடாது. எல்லாருமே வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் நிலை மாறும்போது தன்னிலை மாறாமல் இருங்க. இறைவன் அதை வாட்ச் பண்ணுவார். அண்டர்ஸ்டாண்ட்? கண்டிப்பாக இந்த வாரத்தில் சில பேருக்கு வந்து லவ் ப்ரப்போசல் ஏற்படும், சில பேருக்கு வந்து ரீகன்சிலேஷன் இருக்குது. பட் ரெண்டு பேருக்குமே நிறைய பாஸ்டில் வந்து ஃபெயிலியர் பார்த்துட்டு வரீங்க. அதனால் பி கேர்ஃபுல். உங்களுக்கு அந்த ஹீலிங் ப்ராசஸ் தேவை, அதை சொல்லிட்டாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஹீலிங் தெரிஞ்சால் பண்ணிக்கோங்க, மெடிடேஷன் தெரிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அதிலலாம் எனக்கு எவ்வளவோ பண்ணிட்டேன், எவ்வளவோ விர்ச்சுவல்ஸ் பண்ணிட்டேன், எவ்வளவோ வந்து பரிகாரங்கள் பண்ணிட்டேன் மேடம், எனக்கு இது சரியான மாதிரியே தெரியல அப்படின்னு கருத்தப்பட்டீங்கன்னா இன்கேஸ் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிவைன் பாத் சேனலில் உங்களுக்கு பர்மனன்ட் ரெமெடி இருக்குது. ஓகே, அப்படின்றதே சொல்லுவேன். ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல வரன் அமையும். நீங்கள் சில பேர் மெயில் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஃபீமேல் எனர்ஜி வருவாங்க. ஓகேவா? அவங்க வந்து ரொம்ப வெல் செட்டில்டாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நல்ல போஸ்டிங்கில் ரொம்ப தைரியலக்ஷ்மியாக இருப்பாங்க அவங்க. ஓகேவா? ரொம்ப எனர்ஜெட்டிக் பர்சன், ரொம்ப வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த ரீடிங் பார்க்குறதுல ஒரு சிலர் நீங்கள் இந்த மாதிரி குவாலிட்டிஸில் கூட இருக்கலாம். ஒரு சிலர் வந்து நியூ பிகினிங்ஸ்க்காகவும் புதிய வேலை வாய்ப்புக்காகவும் உங்களை தயார் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் சில ஃபீமேல்ஸ் எனர்ஜி எனக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து நியூ லைஃப் வேணும்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் அதாவது அலையன்ஸ் பார்க்குறீங்கனாலும் சரி, நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸில் ஃபீமேல் எனர்ஜி வருவாங்க. ஓகே, இது கலெக்டிவ் ரீடிங்கிறதுனால எனக்கு ரெண்டு விதமாக எனக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது கார்டு வழியாக, அதனால சொல்கிறேன். இந்த வாரத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது கைஸ். அதுக்கு உங்கள் முதுகுக்கு பின்னாடி சுமந்துட்டுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த பாரத்தை இறக்கி வைங்க. அந்த இதிலேருந்து சரியான முடிவெடுங்க. சாவி உங்கள் கையில், கீயை உங்ககிட்ட கொடுத்துட்டார். நீ வந்து உன்னைய இந்த மாதிரி ஹீல் பண்ணி சரி பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணுறியா, இல்லை அந்த பேக்லேயே போய்ட்டு அந்த என்ன சொல்கிறது நெகட்டிவிட்டிலேயே உட்காந்துட்டு காலம் ஃபுல்லாக இதே மாதிரி யோசிச்சுட்டு ஃபெயிலியர்லேயே வாழ போறியா? நாங்கள் கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங்ஸ், இந்த உலகமே உனக்காக வந்து விரிஞ்சிருக்கு, பிரபஞ்சமே உனக்காக காத்துட்ருக்கு. பட் நீ வந்து இருட்டுக்குள்ளே இருக்காத. முதல்ல நீ வேணும்னு கேட்கணும்ல. நான் சொன்னேன்ல, அழுகிற பிள்ளைங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு, சாப்பாடு கிடைக்கும்னு. எனக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க.
தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். இது நான் எப்படி நானும் பார்க்குறேன். இந்த ரீடிங் வரும்போதெல்லாம் அவரோட வார்த்தைகளை ஏதோ ஒன்று எனக்கு கொடுக்க வைக்கிறார், எனக்குள்ளே இருந்து பண்ண வைக்கிறார். டிவைனுக்கு நன்றி சொல்லுங்கள். அன்பே சிவம். அன்பு 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 கருணை, இதை தான் எல்லா கடவுளும் சொல்கிறாங்க. அன்பாக இரு, உடலாலும் மனதாலும் பிறருக்கு தீங்கு செய்யாதீங்க, பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னார். உடலாலும் மனதாலும் பாவம் செய்யாதிருங்கள். மீட்பர் என்ன சொன்னார்? அந்த வார்த்தையை சொன்னார். அவர் ரத்தமும் சதையுமா பிச்சுக்கிட்டு வருது அவரை சாட்டையில் அடிக்கும்பொழுது. அப்போது அந்த அதை பார்த்து ஜனங்கள்லாம் அழுகுறாங்க. அவங்க அப்போது அந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறார், இந்த இதெல்லாம் மறக்காதீங்க, நான் உங்களுக்காக தான் இந்த இது பண்ணுறேன், அதனால் பாவம் செய்யாதிருங்கள். நீங்கள் குடிக்கிறது என்னோடய ரத்தம், நீங்கள் குடிக்கிற பானம் இருக்கே அது என்னோடய ரத்தம், நீங்கள் சாப்பிட்ற அப்பம் இருக்கே அது என்னோடய சதை. அப்பா, எனக்காக நீ இவ்வளோ செஞ்சு இவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிட்டியே, எங்களுக்காக நாங்கள் இனி இந்த பாவங்களெல்லாம் செய்ய மாட்டோம், நாங்கள் யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டோம், யாருக்கும் வம்பு பேச மாட்டோம், சரியா? நாங்கள் நல்லது, நாங்கள் அன்பான குழந்தைகளாக உன்னோட பிள்ளைங்களாக இருக்கோம்ப்பா, மனதார நினைங்க. ஓகே, சொல்லும் போதே எனக்கு சிலிர்க்குது உடம்பெல்லாம். ஓகே, சரி. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ட்ராஜடியில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவர் இந்த கைடன்ஸை கொடுக்குறாரு. சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. டிவைன் பாத் சேனல் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படணும்? உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் இருக்காங்க, ஓகேவா? உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷன், ஒரு பரிகாரம், தீர்வு எல்லாம் நீங்கள் என்ன லாங்குவேஜில் அதை எடுத்துக்கினாலும் சரி, பரிகாரம்னா ஈஸியாக புரியும் உங்களுக்கு, இல்லை? உங்களுக்கான பரிகாரம் இருக்குது கைஸ். இதுதான் நிரந்தரமான பரிகாரம். இந்த சேனல் மூலமாக உங்களுக்கு இறைவன் கொடுக்குறார், வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எப்படி உங்களை அந்த பழைய ரெக்கார்ட்லேருந்து வெளியே கொண்டு வரணும், கார்மிக்லேருந்து வெளியே கொண்டு வரணும், எல்லாமே டாக்டிக்ஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது. பர்சனல் ரீடிங் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் கண்டக்ட் பண்ணுவீங்க உங்களோட இதில் அதாவது என்கேஜ்மெண்ட்டு, உங்களோட திருமண வாழ்க்கைக்காக ஏதாவது முயற்சி பண்ணும்போது என்கேஜ்மெண்ட் பண்ணுறது, இல்லைனா சில பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது, அப்புறம் நீங்கள் ஏதாவது நியூ ஜாப் அல்லது படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ட்ரீட் கொடுப்பீங்க. மற்றவங்கள கூப்பிட்டு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ட்ரீட் கொடுக்கறது, பார்ட்டி பண்ணுறது, இந்த மாதிரி செய்வீங்க. இல்லைனா மற்றவங்க யாராச்சும் உங்களை கூட அந்த மாதிரி இன்வைட் பண்ணலாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் இருக்குது. உங்களோட நீங்கள் இப்போ கரண்ட்டில் ஒரு சிலர் நீங்கள் கொடுத்த அன்பு பாசம் எதுவுமே திரும்பி வரல, நீங்கள் மணி எனர்ஜியிலேருந்து அவங்களுக்காக ரொம்ப அதாவது நீங்கள் பியூராக இருந்திருக்கீங்க, உங்களோட அன்பு பியூர், நீங்கள் வச்ச நம்பிக்கை 100% பியூர். ஆனால் அவங்க பண்ணது உங்களுக்கு துரோகம். காரணம் தேர்ட் பார்ட்டி. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே தேர்ட் பார்ட்டி இருக்காங்க கைஸ். இது ஒரு சிலருக்கு. அப்புறம் ஒரு சிலர் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த விஷயங்கள், ஒரு நியூ ப்ரப்போசல் வருது. கண்டிப்பாக அவர் ரொம்ப வெல் செட்டில்டு பர்சனாக இருப்பாங்க. ஒரு எப்படின்னா, இப்போ நீங்கள் பார்க்குறது மெயிலாக ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா மெயில் எனர்ஜி, ஒரு நல்ல ஹையர் செல்ஃபில் இருப்பாங்க. அவங்க மணி ரிலேட்டடான விஷயமும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு எல்லா விதத்திலும் நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோள் கொடுக்குற மாதிரி ஒரு ஆனஸ்டான பர்சன் உங்கள் லைஃப்பில் வர போகிறாங்க. டோன்ட் மிஸ் இட். ஒரு சிலர் ரொம்ப யோசனை, அதான் யோசனை, இந்த லேக்லேருந்து எப்படி வெளியே வருதுன்னு யோசனை. இந்த லேக்லேருந்து வெளில நான் எப்படி என்னோடய வாழ்க்கையை நிறைவாக நான் வாழ்கிறது, எனக்கு ஒரு நிறைவான சந்தோஷம் நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் எனக்கு எப்போ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கேள்வி. ஒரு சிலருக்கு உங்களுக்கு செகண்ட் லைஃப் அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த வாரம். அவங்க உங்களுக்கு ஒரு நிறைவான சப்போர்ட் பண்ணக்கூடிய பீப்புள் வருவாங்க கைஸ். ஸோ யாருக்காவது இந்த வாரத்தில் ஒரு நியூ ப்ரப்போசல் வருது அப்படின்னாலும் சரி, அது உங்களுக்கு
நல்ல ஒரு ஸ்ட்ராங் நிலச்சிருக்கிற மாதிரியான ஒரு சப்போர்ட். ஓகேவா? சந்தோஷமா? ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு இந்த லேகிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதிலேருந்து விடுவிச்சுக்கணும் அப்படின்னு யோசனையில் இருக்கிறவங்க உங்களை செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க. உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கணும், உங்களோட மனதை பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு இவ்வளோ பேக் இருக்குது, நம்ம வந்து க்ரோ ஆகணும், நம்ம வந்து ஃபிசிக்கலாகவும் சரி ஃபைனான்ஷியலாகவும் சரி நம்ம எல்லா விதத்திலும் க்ரோ ஆகணும், நம்மளை கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் முடிவு எடுத்து யோசனையில் தான் இருப்பீங்க. எக்ஸிக்யூட் பண்ண சொல்கிறார். யோசனை மட்டும் வேண்டாம், அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புதிய விஷயங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குது, வளர்ச்சி இருக்குது. யோசனையிலே இருக்காதீங்க. இந்த வாரம் யோசனை வரும் ஒரு சிலருக்கு, நம்ம கரெக்டாக இந்த லேகிங்கில் தான் இருக்கிறோம், நமக்கு தான் இந்த கைடன்ஸ் கொடுக்குறாங்க மைக்கேல் ஏஞ்சல் வந்து, சரி நம்மளை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா உங்களோட அக்கம் பக்கத்துலேயும் சரி, உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சரி லீகல் இஷ்யூ ஏதோ போயிட்டுருக்குது. வாய்க்கா வரப்பு தகராறு முத்தி போச்சு. இந்த வாய்க்கா வரப்பு தகராறு முத்தி போய் லீகல் இஷ்யூவில் போய் முடிஞ்சிருக்கு. அதுக்காக ரொம்ப வந்து யாருக்கிட்டையுமே உங்களோட விஷயங்களை ஷேர் பண்ணுறது கிடையாது. உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து அதை இது பண்ணிகிட்ருக்கீங்க, சமாளிச்சுக்கிட்டு மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெவர். ஹெல்ப் கேளுங்க சொல்கிறாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். வேறு என்ன டிவைன் பாத்தில் உங்களுக்கு நிரந்தர தீர்வு இருக்குது, நிரந்தர பரிகாரங்கள் இருக்குது. என்ன செஞ்சால் இதெல்லாம் வந்து பெர்மனெண்ட்டாக நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். இந்த விஷயம் இப்போது வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது மேபி இது ரிலேஷன்ஷிப் இஷ்யூவில் ஒரு சிலர் ஹேங்கில் இருக்கீங்க, லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு ஒரு சிலருக்கு. இதை நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ரொம்ப சோக கீதம் தான் பாடிட்டுருக்கீங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க, உங்கள் பர்சன், அதாவது இந்த பாஸ்ட் இதிலேருந்து மூவ் ஆன் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபார்வர்டாக தான் போகணுன்றாங்க. ஓகேவா? டோன்ட் கோ பேக். சரி, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் எப்படி வந்து ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ். மைக்கேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். அவரோட நம்பர் 55522. இந்த நம்பர் வந்து அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒன்று தேங்க் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மகா சிவராத்திரி வருது இல்லையா, இந்த வாரம் அன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு நைட் ப்ரேயர் மீட்டிங் இருக்குது, அதில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோட ஃபர்ஸ்ட்லேயே வந்து நான் கொடுத்துருப்பேன் அதோட டீட்டெயில். ஓகேவா? ஒரு ₹111 உங்களுக்கு வந்து ஃபுட் டொனேஷனுக்காக கலெக்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் கலந்துக்கலாம். உங்களோட வந்து கோரிக்கைகள் நிறைவேறட்டும். இது வந்து கூட்டு பிரார்த்தனையாக செய்யும் பொழுது அதை பவர் அபரிவிதமாக இருக்கும். அதனால் டிவைனோட எனர்ஜி அன்றைக்கி வந்து டே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அபரிவிதமான ஆற்றல் இருக்கும். கடவுள் வந்து எல்லாருக்குமே ஒருத்தர் தான். அவருக்கு நீங்கள் வேறு பேர் வேணால் வச்சுக்கலாம். ஆனால் வழிபாடு முறை நம்ம வந்து இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பாடு ஃபுட் ஐட்டம்லாம் மாறுது. ஆனால் வந்து அதோட கான்செப்ட் என்ன? நம்மளோட பசியை போக்குது. இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த வாட்டருக்கு தண்ணிக்கு வந்து வாட்டர்னு நீங்கள் சொன்னாலும் சரி, அந்த ஃபாரின் கண்ட்ரியில் இருந்துன்னு வாட்டர்னு சொன்னாலும் சரி, அதோட தன்மை ஒன்று தான். தாகத்தை தீர்க்குது, உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யுது. ஓகேவா? அதுதான் கடவுள் தன்மை. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. இது வந்து இனம், மொழி, மதம் இதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்து இந்த ப்ரேயர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறேன். யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அன்றைக்கி வந்து ஃபுட் டொனேஷனுக்கு ஏன் நான் அதை வந்து கேட்குறேன்னா, ஒரு நல்ல காரியத்தை அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான டேஸில் நீங்கள் செய்யும் பொழுது அதுக்காக அந்த டைம் வந்து அந்த அமாவாசை டைமில் நான் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த மணியை ஃபுட் டொனேஷனுக்கு கொடுக்க போகிறோம் ப்ரேயர் பண்ணிவிட்டு. அதனால் அந்த பலன் வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க. ஓகே? அந்த நல்ல கர்மாவை நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். உங்களுக்கான வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க இல்லையா, இதெல்லாம் யாருக்கெல்லாம் நல்ல அந்த பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாருமே கூட்டு பிரார்த்தனையாக செய்யும்பொழுது அது ஆற்றல் வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களெல்லாம் மொத்தமாக ஆர்கனைஸ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் எனக்கு. சப்போர்ட் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே நல்லது. ஓகேவா? அப்புறம் உங்கள் இஷ்டம்.
யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபுட் டொனேஷனுக்கான ₹111 அந்த கியூஆர் கோடும் வச்சுருக்கேன், ஃபோன் நம்பரும் இருக்குது, பார்த்துக்கோங்க. டீட்டெயிலை வந்து நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட அட்ரஸ், அதாவது நீங்கள் எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்க அந்த ஊரோட பேர் இல்லைனா உங்களோட இடத்தோட பேர் போடுங்க. உங்களோட கோரிக்கை என்னவோ இறைவன்கிட்ட, ஃபைனான்ஸ்னால் ஃபைனான்ஸ், ஜாப்னா ஜாப், மேரேஜ்னால் மேரேஜ், லவ் ரிலேஷன்ஷிப்னால் லவ் ரிலேஷன்ஷிப். ஆனால் இந்த கோரிக்கைகள் உங்களுக்கு நல்லதை கொடுக்குறதா இருக்கணும். மற்றவங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லாக நடக்கக்கூடிய விஷயங்களை டிவைன் ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு இன்ட்டு கொடுத்துட்றேன், ஓகேவா? அது யாரையும் பாதிக்காத வகையில் அந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்கக்கூடியது. இது வந்து யாரையும் பாதிக்காத தன்மையில் இருக்குது உங்களோட விஷயங்கள் அப்படின்னா கண்டிப்பாக டிவைன் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? உங்களுக்கான சைன் ஏதாவது தெரியுது, நான் கொடுத்த அந்த இது விஷயங்கள் எல்லாமே உங்கள் லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் வரணுங்கிறதுக்காக தான். அப்போது நீங்களும் அதுக்காக கொஞ்சம் ஸ்டெப் எடுக்கலாம்ல. இந்த கார்டு வழியாக பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு லேகில் உட்காந்துருக்கீங்க, ஹீலிங் கூட நடக்கும், ஓகேவா? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? வாங்க ஜாயின் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. குருச்சரணம். பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பைல் 2 pile 2. Stand up for what you believe it. Have confidence. Claim your personal power. ஸோ இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, நீங்கள் வந்து இந்த கார்டு வழியாக பார்க்கும்பொழுது நீங்கள் உங்களை நம்ப மாட்டேன்றீங்க அதிகமாக. உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க சொல்கிறாரு. நீங்கள் வந்து நிறைய மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்பீங்களோ, நிறைய பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது, ரிலேட்டிவ்ஸ் யாராவது சொல்கிறது, நீங்கள் ஓன் டிசிஷன் எடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டாண்ட் அப் ஃபார் வாட் யூ பிலீவ் இட். ஹாவ் கான்ஃபிடென்ஸ். அதில் வந்து நீங்கள் என்ன நம்புறீங்களோ, என்ன உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் கூட கொஞ்சம் வீக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்குது. ஸோ தட் நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை வந்து கேளுங்க, கவனிங்க. இன்ட்யூஷன் பவர் கம்மியாக இருக்குன்னா ஹீல் பண்ணிக்கோங்க, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. உங்களோட அந்த பர்சனல் பவரை வந்து எடுங்க, ஓகேவா? அதுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்கள்கிட்டயே பவர் இருக்குது. நான் தான் சொல்கிறேனே, என்கிட்ட வந்தீங்கன்னா உங்களை தான் பவர் பண்ணுவேன். டிவைன் அதான் செய்வாங்க. உங்ககிட்ட இல்லாத பவரை வெளியில் ஏன் வைக்கிறீங்க நம்பிக்கை? உங்ககிட்ட இருக்க பவரை வெளியே எடுப்பேன். உங்ககிட்ட இருக்க அன்லாக்கிங், அதாவது உங்ககிட்ட ஒரு தேவையில்லாத விஷயங்கள், அந்த லேகிங்கில் மாட்டிக்கிறீங்கள, அதை அன்லாக் பண்ணி விடுவேன், உங்களை பவராக்கி விடுவேன். உங்களோட 6 சக்கரா இம்பேலன்ஸ்டு இந்த கார்டு வழியாக பார்க்கும்போது தெரியுது. நீங்கள் அடிக்கடி ரெயின்போ கலர்ஸ் பார்ப்பீங்களா? உங்களை வந்து மோட்டிவேட் பண்ண வராங்க அவங்க ஏஞ்சல்ஸ். இந்த கார்டு சூஸ் பண்ணுறவங்க கூட அடிக்கடி ரெயின்போ கலர்ஸ் பார்ப்பீங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் எப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் பர்சன், ரொம்ப ஆக்டிவான பர்சனாக தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லேகிங்கில் இருக்குது. உங்களை நீங்களே நம்புறது கிடையாது. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். நீங்களாம் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. அப்புறமா மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னமும் அதிகமாக தெரியுது. ஃபர்தராக டாரூட்டில் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ஃபர்தர் கைடன்ஸ் என்ன கொடுக்குறாரு? 3 கடை வருது. இதுக்கு மேலே நான் சரி ஃபஸ்ட் கார்டு எடுத்துக்கிறேன்.
நான் அந்த கார்டை பார்த்தது சொல்கிறேன். செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லை, ரொம்ப நீங்கள் வந்து மற்றவங்கள ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கீங்க. அதுவும் சொன்னேன்ல, மிதுனம் துலாம் கும்பம்னு. கவலைப்படாதீங்க, இந்த வாரத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் வருதுயா, கவலைப்படாதீங்க. அதான் நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப நல்ல எனர்ஜெட்டிக் பர்சன் தான், ஆனால் இப்போ கொஞ்சம் நாளாக லேக்கில் இருக்கீங்க. அது கரெக்ட். ரொம்ப ஃபோக்கஸிங்காக ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் உங்ககிட்ட இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உங்களை செல்ஃப் கான்ஃபிடென்ட், உங்களோட வளர்ச்சியில் கவனம் வைப்பீங்க. அதாவது யோசனை வரும் உங்களுக்கு. ஓகே, நம்மளை வந்து இது பண்ணிக்கணும், ஹீல் பண்ணிக்கணும், நம்மளை வந்து நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ், ஒரு மெசேஜ் இல்லை கால்ஸ் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட ஃபீமேல் எனர்ஜி கிட்ட மோஸ்ட் ஆஃப் மெயில் எனர்ஜி தெரியுது எனக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தை நினச்சி ஒரி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. போதும், அவ்வளோதான். இப்போது பாஸ்ட்டில் நடந்த விஷயங்களை வந்து நீங்கள் வருத்தப்படுறதுனால என்ன ஆகும், அதுலேருந்து ஒரு லெசன் கற்றுக்கோங்க. அவங்கள மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு வருத்தம் கொடுத்தவங்கள மன்னிச்சுட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். கடவுள் ஏன் எனக்கு இதெல்லாம் கொடுத்தாருன்னா, அது உங்ககிட்ட இருக்கிற மிஸ்டேக்ஸை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணாமல் விட்டுட்டீங்க. சரியா? இப்போ கூட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்ச நாளாக உங்களை வம்புக்கு இழுக்கிறவங்க, அது உங்கள் சொந்த விஷயம், அது எப்படி சொல்கிறது, பிளட் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்து வீட்டாராக இருந்தாலும் சரி, இல்லைனா நீங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்களுக்கு சில தொல்லைகள் கொடுக்கறதுக்கு ஜனங்கள் இருக்க தான் செய்கிறாங்க. அதுவும் முக்கியமான உறவுகள் வந்து உங்கள்கிட்ட காயப்படுத்துகிறாங்க உங்களை. நீங்களும் சரிக்கு சமமாக போய் நின்னீங்கன்னா உங்கள் எனர்ஜியை ட்ரைன் பண்ணுவீங்க. புரியுதா? உங்கள் எனர்ஜியை வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அமைதியாகிடுங்க. அவங்கக்கிட்ட வம்புக்கே போகாதீங்க. அப்பா நான் சரண்டர்ப்பா, நீ என்ன வேணால் பேசிட்டு போ. உங்களை பற்றி காசிப் கூட போயிட்டுருக்கு. உங்களை பற்றி அக்கம் பக்கத்தில் தப்பாக சொல்லி வைப்பாங்க. நீங்கள் நல்ல விதமாக தான் இருப்பீங்க, ஆனால் உங்களை பற்றி தவறுதலாக பேசுவாங்க. அந்த கர்மாவை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு போவாங்க. நீங்கள் விட்டுருங்க, அதை இறைவன்கிட்ட விட்டுருங்க. இறைவா நீ பார்த்துக்கோ, அவங்கள நான் மன்னிச்சிடுறேன். செஞ்சு பாருங்களாம். நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இங்கே வந்து சும்மா ஒரு இதுக்காக சொல்லலை, சும்மா மேலோட்டமாக சொல்லிட்டு போகல. ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்ள அர்த்தம் இருக்குது. உண்மையை சொல்கிறேன், சத்திய வார்த்தையை தான் பேசுகிறேன். இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் கோல்டன் வேர்ட்ஸ். உங்களுக்கு ஃபாலோ பண்ணி பாருங்கள், மேஜிக் நடக்குதா இல்லையா. இந்த வாரம் நீங்கள் வந்து ஹெல்ப் கேட்கணும். ஹெல்ப் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இந்த வலி வேதனையிலேருந்து ஹீல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஹீலிங் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து அதுக்கான முயற்சிகளை செய்வீங்க. ஒரு சிலர் வந்து உங்கள் அந்த பாஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து இந்த இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்கல்ல, உங்களை வலி வேதனையெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்குலாம் ஒரு எண்டிங் கார்டு போட்டு டிவைன் சொன்ன விஷயத்த, மைக்கேல் ஏஞ்சல் சொல்கிற விஷயத்த ஃபாலோ பண்ணுவீங்க. ஆமாம், கரெக்ட். ஒரு புது ஜாபுக்கு தேடுறது, இல்லைனா புது எனக்குன்னு ஒரு பாதை, எனக்குன்னு ஒரு உலகம். நான் வந்து அடிப்பேன், சாதிச்சு காமிப்பேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகி காமிப்பேன். அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் முன்னேற போகிறீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். அது ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதுக்காக அது வந்து நீங்கள் வெளியூர் ஜாபுக்காக இருக்கலாம், இல்லைனா வேறு ஒரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கலாம், இல்லைனா வேறு ஒரு வேலைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயமாக கூட தெரியுது கைஸ். அந்த மாதிரி ஏதாவது சைன் கிடச்சிது, நீங்கள் முயற்சி பண்ணுற விஷயத்துக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா நன்றி சொல்லுங்கள் ஏஞ்சலுக்கு. அதே மாதிரி கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஒரு சிலர் பதிவிடுறாங்க. சில கிளைண்ட்லாம் வந்து அவங்க லைஃப்பில் நடந்த அந்த விஷயங்கள், அந்த விஷயம் ஒரு சின்ன விஷயம் நினச்சி அதை விடாதீங்க. அந்த சின்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு நன்றி சொல்ல அந்த பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா?
இப்போது மழைலாம் ஸ்டார்ட் ஆகும்போது எடுத்த உடனே சடனாக அப்படியே வேகமாக வராது. லைட்டாக சின்ன சின்ன தூறலாக வரும், அதுக்கப்புறம் பெரிய தூறல் வரும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு விருட்சம் வளருதுன்னா விதை போட்டவுடனே ஒரே ஒரு சின்ன பீஸ், சின்ன ட்ராப் தான் அது, அந்த விதை. அந்த சின்ன இத்தினூண்டு விதைக்குள்ளே தான் அவ்வளோ பெரிய ஆலமரம் இருக்குது. போட்டவுடனே ஆலமரம் அப்படியே பட்டுன்னு வந்து நிற்குதா? கிடையாதுல்ல. அதுக்கு வளர்ச்சிக்கு அந்த டைம் டியூரேஷன் இருக்குல்ல. அதே மாதிரி இறைவனோட நீங்கள் சேர்ந்துட்டீங்க, இறைவன் உங்கள் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு தெரியறதுக்கு தான் அந்த சைன் கொடுக்குறாங்க கைஸ். எத்தனை பேருக்கு அந்த பொறுமை நிதானம் இருக்குது? நான் கேட்டது பெரிய விஷயம் கேட்டேன். எனக்கு இது தான் நடந்திருக்கு, நான் இதை வச்சு என்னத்தை பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு அலட்சியம். ஃபஸ்ட்டு சுவர் இருந்தால் தான் என் சித்திரம் வரைய முடியும். உன் மனசை நீ சந்தோஷமாக வச்சுக்க. முதல் ஸ்டெப்பே அதுதாங்க. நான் சின்ன விதைன்னு சொன்னால, அந்த சின்ன விதை எது தெரியுமா? உங்கள் மனம். உங்கள் மனசை சந்தோஷமாக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மனசில் தேவையற்ற கார்பேஜை போட்டு வைக்காதீங்க. நீங்கள் கிடைக்கிற விஷயத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கேட்குற விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு சின்ன சைன் கிடச்சுன்னா சந்தோஷப்படுங்க. அப்போ யூனிவர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த வேலையை. நான் நினச்சது, இந்த காரியத்துக்கான வேலையை அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு சந்தோஷமாக அதை வெயிட் பண்ணுங்கள். பேஷண்ட்டோடு இருங்க. ஒரு சிலர் வந்து தொடர்ந்து ஃபெயிலியர், ஒரு வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சிட்டே இருப்பீங்க, அதில் வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அந்த மாதிரி சில பேர் வந்து அந்த உறவுக்காகவும் தொடர்ந்து அவங்களுக்காக நீங்கள் வந்து நீங்களாக முயற்சி பண்ணி எதையோ ட்ரை பண்ணுறது. நிறைய பரிகாரங்கள்லாம் பார்த்துன்னு தானே இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஏதாவது சக்ஸஸ் ஆச்சா? எதுவுமே சக்ஸஸ் ஆகலை. வெளியில் தேடாதீங்க பரிகாரத்தை, உங்களுக்குள்ளே தேடுங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை தான் நான் வெளியில் எடுப்பேன். தேவையற்ற எண்ணங்களை வெளியில் எடுப்பேன், தேவையான விஷயங்களை உள்ளே போடுவேன். இதுதான் டிவைனோட கனெக்ட் பண்ணுற. டிவைன் ஒரு சின்ன சைன் கொடுத்துட்டாங்கன்னா அப்போ டிவைன் உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்காக அவங்களுக்கு நன்றி சொல்லணும். கமெண்ட்டில் பதிவிடுங்க. எத்தனை பேருக்கு எவ்வளோ சைன் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம ரீடிங் பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் 555 பார்க்குறீங்க, 222 பார்க்குறீங்கன்னா உங்களோட விஷயத்துக்கான அந்த விதையை விதைச்சிருக்காங்க, அது வளரப்போது, கான்ஃபிடெண்ட்டாக இருங்கன்னு உங்களுக்கு சைன் கொடுக்குறாங்க. இல்லைனா கரண்ட்டில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம், இல்லை பாஸ்ட்டில் கூட பார்த்துருக்கலாம். அதுக்கான சைன் தான் அது. நீங்கள் நன்றி சொல்லணும். கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஆமாம், நான் பார்த்தேன், எனக்கு இந்த மாதிரி யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என் கூட இருக்காங்க, நான் ஃபர்தராக என்ன பண்ணேன், எனக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறத கேளுங்க. உங்களுக்கு ஒரு லைஃப் கோச் இருக்காங்க. எத்தனையோ விஷயம் செலவு பண்ணிட்டு போகிறீங்க. எவ்வளவோ வந்து நீங்கள் இப்போது ஸ்கூல் சேர்த்துறீங்க உங்கள் பசங்களை, இல்லை நீங்களே படிச்சுட்டு வரீங்க. முக்கியமான எஜுகேஷன் வந்து ஒன்றை நீ ஒழுங்காக பார்த்துக்கினாலே போதும். உனக்கு தேவையான விஷயங்களை நீ உன்னால் பொருளாதாரத்திலேருந்து ஆரோக்கியத்திலேருந்து உன்னை வந்து ஸ்டெபிலிட்டி ஆக்கணும். எஜுகேஷன் கல்வின்னா என்னங்க? உங்களை நீங்கள் நல்லா வச்சுக்கிறதுக்கும், நீங்கள் வந்து மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயங்கள்லேருந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் அந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறதாங்க எஜுகேஷன். வெறும் ரீடிங் ரைட்டிங்க்கு மட்டும் 12 வருஷம் படிக்க வைப்பீங்களா? அதுக்கு ஒரு 6 மாதம் 21 நாளில் கற்றுக்கலாங்க. எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, மனசு வச்சா ஒரு வாரத்தில் கற்றுக்கலாம். இதுக்கு எதுக்குங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு இப்போ எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்கள். இந்த எஜுகேஷன் மினிஸ்டர்லேருந்து இது வந்து 14 வருஷம் உங்கள் பிள்ளைங்களோட லைஃப்பை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. இதுக்கெலாம் ஒரு முடிவு எப்போ கிடைக்கும்? எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபூலிஷான ஒரு எஜுகேஷன் எங்களுக்கு தேவை கிடையாதுன்னு தூக்கி போடுங்க. அப்போஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் மீட்டிங் வைங்க. எந்த ஸ்கூலில் சேர்த்து வச்சுங்களோ பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சு சொல்லி பாருங்களேன். ஸ்டார்ட் பண்ணுங்கள். எங்களை ஆரோக்கியமாக எங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ரோபோ மாதிரியான கல்வி தேவையில்லை. தன்னை அவன் பார்த்துக்கணும். தன்னை நேசிக்கிற மாதிரி அவனை சுற்றி இருக்கிற உறவுகளை பார்த்துக்கணும். அந்த நாட்டை பார்த்துக்கணும். தன்னையும் பார்த்துக்க மாட்டான், சுற்றி இருக்கிறவங்களையும் பார்த்துக்க மாட்டான், நாட்டையும் பார்த்துக்க மாட்டான். நாளைக்கு வந்து விற்றுட்டு தான் அவன் வந்து அவனோட மைண்ட் என்ன தான் வியாபாரம், பிஸ்னஸ். அப்படியே சொல்வேன். இப்படி தான் நடந்துகிட்ருக்குது. அவன் நீங்கள் வந்து அவனுக்கு லட்சமாக நீங்கள் செலவு பண்ணி ஒரு பிள்ளையை படிக்க வச்சு நீங்கள் இந்த எஜுகேஷனில் கொண்டு வாங்களேன், அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களை தெருவில் விட்டுட்டு தான் போவான். ஏன்னா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கு உங்கள் எஜுகேஷன். நல்லா சம்பாதிப்பான். உங்களை வந்து ஏதாவது ஹோம் கேரில் விட்டுட்டு நான் ஒரு இவ்வளோ காசு கொடுத்துட்றேன், நீங்கள் போய் எங்கேயாவது ஜாயின் பண்ணிக்கோங்க, என்னால் அவ்வளோதான் முடியும், நான் இப்போ வந்து வெளியூர் போகிறேன், நான் அங்கெல்லாம் உங்களை கூப்பிட்டு போக முடியாது. எத்தனை பேரண்ட்ஸ் அந்த மாதிரி ஹோம் கேரில் இருக்கீங்க? ஃபோன்லேயே பேசிக்கிறது, வீடியோ காலில் பேசிக்கிறது.
இதுதான் சொல்லித்தருது உங்கள் எஜுகேஷன். அவன் நினச்சா என் பேரண்ட்ஸ் நான் இறுதி வர நாள் என்ன இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க, நான் இந்த உலகத்துக்கு வரதுக்கு காரணமாக இருந்தாங்க, அவங்கள நான் வந்து இறுதி நாள் வரைக்கும் வச்சு பார்த்துக்கணும். அவன் மைண்டில் தோணுச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சுருவான். அதே மாதிரி என்னை நம்பி வரவங்களை நான் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். அவங்க எனக்கு நல்ல ஒரு அன்பை கொடுக்குற நல்ல உண்மையான ட்ரூ லவ் எனக்கு வேணும். கேட்டு பாருங்கய்யா. ஃபஸ்ட்டு நீங்கள் உண்மையாக இருக்கீங்களா? உண்மைத்தன்மையோடு நீங்கள் இது மேலாக இருந்தாலும் ஃபீமேலாக இருந்தாலும் இதை நினச்சி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை இந்த பேசிக், அதாவது ஒரு குழந்தைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லிவிட்டு தொழில் கல்வியை தான் கற்றுக் கொடுக்குறீங்க. நீங்கள் இண்டஸ்ட்ரியல் இது தான் கற்றுக் கொடுக்குறீங்க. 14 வருஷமும் அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜுக்காகவும் அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் எதுக்குங்க? தேவையில்லாத ஃபார்முலா A² B² C² இதெல்லாம் எனக்கு எந்த இடத்துலங்க அப்ளை பண்ணுறாங்க? எவன் மேக்ஸில் வந்து இதுவாக வரணும்னு நினைக்கிறானோ அந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணி எந்த இடத்துல நீ வந்து பண்ண போகிற, என்ன பண்ண போகிற அந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணி? உனக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் தெரிஞ்சால் போதாதா? மல்டிப்ளிகேஷன் தெரிஞ்சால் போதாதா? கூட்டல் பெருக்கல் வகுத்தலுக்கு எதுக்குங்க நீங்கள் வந்து அவ்வளோ காசு செலவு பண்ணுறீங்க? அந்த ஃபார்முலாவை எங்கெங்க யூஸ் பண்ண முடியும்? அது ஒரு தனி உலகம். அதுக்கும் அதை படிச்சுட்டு வந்து நீங்கள் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க? டிப்ளமா கல்வியெல்லாம் கொடுக்குறாங்களே, 6 மாதம் 1 வருஷம் 3 வருஷம் கல்வி, அந்த மாதிரி தாங்க அந்த 14 வருஷத்தை நீங்கள் வீணடிக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்கள. அந்த சின்ன பசங்களுக்கு ப்ராஜெக்டாம். அந்த ப்ராஜெக்ட் அந்த எல்கேஜி குழந்தைங்க செய்யவே தெரியாது. பேரண்ட்ஸ் தான் உட்காந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு போய்ட்டு மெட்டீரியல்லாம் போய்ட்டு பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரில் கலெக்ட் பண்ணின்னு வந்து அந்த ப்ராஜெக்டை உட்காந்து இவங்க செஞ்சு, அப்போ தான் பெரிய ஸ்கூலில் அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அப்படி சொல்லிட்டு எல்கேஜிலேருந்து அது கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் இவங்க தான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ராஜெக்ட்லாம் எங்கே கொண்டு போய் அந்த குழந்தைங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்கேயுமே முடியாது. அவங்க செய்கிற ப்ராஜெக்ட் எதுவும் வந்து அன்பு, என்ன சொல்கிறது, ஒரு நேசம் பாசம் இதெல்லாம் இல்லாத ஒரு கல்வியை தான் நீங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. கல்வித்துறையில் இருக்கிறவங்களும் என்னோடய சேனல் பார்க்குறீங்க, டீச்சர்ஸ் பார்க்குறீங்க, பாருங்கள், இம்ப்ளிமெண்ட் கொண்டு வாங்க. சரி, இதெல்லாம் எந்த காலத்தில் நடக்குமோ கவலைப்படாதீங்க. ஆனால் உங்களை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க. எத்தனையோ கோர்ஸ் பண்ணுறீங்க, அடிஷ்னலாக உங்களை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஸ்ட்ராங்காகிக்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். ஹெல்ப் கேளுங்க, கிடைக்கும். இந்த வாரத்தில் வந்து நீங்கள் இதே மாதிரி நானே ட்ரை பண்ணிக்கிறேன், அங்கங்கே பியூட்டாக கொஞ்சம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுற சொல்கிறது, ஏதாவது ஒரு இது சொல்கிறது, பரிகாரம் சொல்கிறது, நான் அந்த கோயிலில் போய்ட்டு 38 நாள் 48 நாள் தவம் இருக்கிறேன், இந்த கோயிலில் போய்ட்டு சுற்றி வரேன். நான் கேட்குறேன், 48 நாள் முடித்த உடனே எனக்கு ஏன் நடக்கலைன்னு கேட்குறீங்களா? அங்கே போய் சாமி நின்று, இல்லை 48 நாள் முடியறதுக்குள்ளேயும் எனக்கு எதுவுமே சைன் தெரியலையே, நான் இதை பண்ணலாமா வேணாமா, எனக்கு இன்னும் ரொம்ப டிப்ரெஷன் ஆகுது, கேள்வி வைக்கிறீங்களாங்க? அந்த 48 நாள் முடிக்கிறதுக்குள்ளேயும் நிறைய ஸ்ட்ரகிள் வரும். ஸ்டார்ட் பண்ண விட உங்களோட கர்மா அங்கே வேலை செய்யும். அப்படியே 48 நாள் நீங்கள் வந்து பண்ணினாலும் அது வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக அது பண்ணிட்டோம், இறைவன் எப்படி இருந்தாலும் கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு உங்கள் வேலையை பார்ப்பீங்க. அது 1 வருஷத்தில் வரலாம், இல்லை 2 வருஷத்தில் வரலாம், இல்லை வராமல் கூட போகலாம். ஆனால் எப்போ வந்தாலும் ஏற்றுக்குவேன்னு சொல்லிட்டு அங்கே அந்த சரண்டர் பண்ணிட்டு தானே வரீங்க. ஆனால் எத்தனை பேருக்கு நடக்குது? கொஸ்டின் மார்க் இருக்காங்க. இங்கே நான் அங்கே தெய்வம் பேசலை, இங்கே பேசுகிறேன் நான். இங்கே ஆஸ் அ குருவாக உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க, இறைவன் உங்களோட பேசுகிறாரு, கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி நடந்துக்கோங்க, இப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி லேக்லேருந்து நீங்கள் வெளில வருது உங்களை டிவைன் பவராக மாத்திர, உங்களுக்கு ஒரு டிவைன் எனர்ஜி, உங்களுக்கு ஒரு சைன் கொடுக்குறாங்கன்னா டிவைன் உங்களோட கனெக்ட் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏன் நெகட்டிவான விஷயங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? நெகட்டிவான மனிதர்கள் கூட தான் சுற்றின்னு இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, இப்போ நீங்கள் மட்டும் தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க, நான் இவ்வளோ அவேர்னஸ் கொடுக்குறேன், உங்களுக்குள்ளே என்ன நிறைய பேர் ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்களை சுற்றி இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களை அழுத்த தான் செய்யும். நீங்கள் எங்கே மேலே வந்துடுவீங்களோன்னு உங்களை அதை வந்து சுற்றி இருக்கிறவங்க வந்து இப்போது 75% நீங்கள் பாசிட்டிவில் இருந்தீங்கன்னா அந்த 25% நெகட்டிவ் எனர்ஜியால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த கொண்டு வரது தான் என் வேலை, இதுதான் அதை தான் சொல்கிறாங்க அவங்க.
நீங்கள் 25ல் பாசிட்டிவாக இருந்துட்டு 75ல் நெகட்டிவான மக்களோட உட்காந்துருந்தீங்கன்னா உங்களை எப்படி நம்ம மேலே கொண்டு வரது? அதுக்கு உங்களை வந்து எனர்ஜியாக மாற்றுங்க, உங்களோட டிவைன் எனர்ஜியாக மாற்றணும். உங்களுக்கான சில விஷயங்கள், உங்களோட 6 சக்கரா பவர்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க ரொம்ப எமோஷ்னல் லாக்கு. பழைய விஷயங்கள் ஏன் இறைவா எனக்கு இப்படி நடந்தது, எனக்கான நியாயம் கேட்டு சொல்லிட்டாரு பாருங்க. எவ்வளோ இன்னும் ஒரு சிலர் துக்கப்படுறீங்க, ஒரு சிலர் சண்டைக்கு நிற்கிறீங்க. வரட்டும், நானும் பார்க்குறேன் ஒரு கையை. என்னை எப்படி அவங்க அந்த மாதிரி பேசுவாங்க? என்னை ஏமாற்றிட்டு போனால அவளை ஒரு கை பார்க்குறேன். அப்படியெல்லாம் அந்த மாதிரிலாம் வேண்டாம். பழி வாங்குகிற நடவடிக்கை எதுவும் பண்ணாதீங்க. அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க எப்படி நல்லா இருக்கலாம்? எனக்கு இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்டு போனாங்க, என்னை இப்படிலாம் காசிப் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களாம் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்க நான் ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போகிறேன், இருக்க நான் வந்து என் நிலமை தாழ்ந்துக்கிட்டே போகுது. இருக்கா இல்லையா கொஸ்டின்? அதுக்கான ரீசன் இவ்வளோ நேரம் சொல்லிட்டேன், நான் மறுபடியும் சொல்ல முடியாது. ஓகேவா? வேணா ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி போட்டு கேளுங்க. ஓகே, என்ன நடந்ததோ அதை அப்படியே ஏற்றுக்கோங்க, லெட் கோ பண்ணுங்கள், ஃபர்கிவ்னஸ் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான ஒரு பாதையை தேர்ந்தெடுங்கன்ட்டார். உங்களுக்கான விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க, உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு, என்ன நடந்ததோ அதை ஏற்றுக்கோங்க. யோசனை. சில பேருக்கு வந்து டெவில் எனர்ஜி இருக்குது. இந்த லேக் இருக்கிறவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அது எல்லா விதத்திலும் உங்களை பாதிக்குது. டெவில் கார்டு இருக்குது, பிளாக் மேஜிக் இருக்குது. ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் ஒரு பிரைட்டான பர்சன் வரா மாதிரி தெரியுது. பட் ஆனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ஒரு டெவில் எனர்ஜி, அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக கூட மேபி இருக்கலாம். சரியா? கொஞ்சம் கவனம் வேணும் கைஸ். ஒரு சிலர் இந்த வாரம் ஏதாவது புதிய விஷயங்களை கற்றுக்குவீங்க, உங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னு சொல்லி அப்டேட் பண்ணிக்குவீங்க. ஒரு சிலர் ஆக்ஷன் எடுக்கிறீங்க, உங்கள் வேலைக்காகவும் சரி, உங்களோட படிப்புக்காக, உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக, உங்களோட ஆரோக்கியத்தை கவனிச்சிக்கணும், உங்களோட வெற்றி, உங்களோட ஃபைனான்ஸ்க்கான விஷயங்களெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஓகேவா? உங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. உங்கள் மன வருத்தத்துக்கான விஷயங்களை சரி பண்ணுங்கள். சில பேர் வந்து பிரேக்கில் தான் இருக்கீங்க, சிங்கிளாக இருப்பீங்க, இல்லைனா லவ் ரிலேஷன்ஷிப்பில் கூட காமிக்குது. ஓகேவா? ஹார்ட் பிரேக் இருக்குது. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர்ற அந்த நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? கால் பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது, வருத்தப்படாதீங்க. சரியா? ஓகே. இப்போது ஏஞ்சல் உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள சொல்லியிருக்காரு. மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவரோட நம்பர் 55522 நம்பர். இந்த நம்பர்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா டிவைன் உங்களோட இருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? அவங்க கொடுக்குற கைடன்ஸ், அவங்க உங்களுக்கு எத்தனை கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபாலோ பண்ணி பலனடைங்க. அப்புறம் வந்து இந்த வாரத்தில் சிவராத்திரி அன்னைக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் இருக்குது. நைட்டு 11 o'clock, 11 to 11:30. அதுக்கான டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோட பிகினிங்லேயே நான் கொடுத்துட்டேன், பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி. அதில் ஏதாவது பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 111 rupees ஃபுட் டொனேஷன்ஸ்க்கான அந்த மணியை கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான அந்த பேமெண்ட்டை நீங்கள் வந்து பண்ணிவிட்டு எனக்கு டீட்டெயிலை வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு, இந்த ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நான் அனுப்பி வைப்பேன். அன்றைக்கி மீட்டிங் எப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணோம், என்ன இதுங்கிறத டீட்டெயிலாக கொடுப்பேன். சரியா? ஓகே கைஸ், நம்மளோட சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த மீட்டிங்கில் கூட நிறைய பேர் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா அன்றைக்கி ஒரு பவர்ஃபுல்லான டே. சரியா? மிஸ் பண்ணிடாதீங்க. காட் பிளஸ் யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்கலாம். பைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் என்ன சொல்கிறேன்னா, பேஜ் ஆஃப் மைக்கேல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார்டு வழியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட வந்து நம்பிக்கை, உண்மைத்தன்மை இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்க மாதிரி தெரியுது. ஓகேவா? கொஞ்சம் வந்து உங்களை அலைன் பண்ணிக்கணும். நீங்கள்
அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை வந்து வடிவமைச்சிக்கணும், கொஞ்சம் வந்து விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுனா ஏதோ ஒரு புதிய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அந்த விஷயங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் உங்களை வந்து பக்குவமாக வச்சுக்கணும். ஆனால் உங்ககிட்ட அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு புதிய விஷயங்களை கற்றுக்கிறது, அப்புறம் வந்து அதை நோக்கிய ஒரு சக்ஸஸ் எல்லாமே உங்ககிட்ட வரப்போகுது. அதை வந்து நீங்கள் வந்து யூ ஹாவ் டு டேக் இட். நீங்கள் அதை செய்யுங்க, அதுக்காக முயற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரிவ்யூ கான்ட்ராக்ட் ஆர் டாக்குமெண்ட் வெரி தரோலி. சில விஷயங்கள் நீங்கள் பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனித்து அதை வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சம்திங் இந்த வாரத்தில் உங்களுக்கு இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. நீங்கள் வந்து புதிய விஷயங்களை கற்றுக்கலாம். அந்த புதிய விஷயங்களுக்கான அந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து கிளாரிட்டி வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணுங்கள். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மேபி சில பேர் வந்து ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது, அதுக்கு தேவைப்படுற விஷயங்களை வந்து சரி பார்த்துக்கிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி அதை அனலைஸ் பண்ணி அதை வந்து செக் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நியூவாக புதிய விஷயங்களை வந்து கற்றுக்கோங்க. உங்களை கொஞ்சம் வந்து உங்களுக்கு சட்டுன்னு என்னென்னா ரொம்ப துருத்துருன்னு இருப்பீங்க. நீங்கள் இந்த வாரம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் வார்த்தையிலலாம் கவனம் வைக்கணும். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம டாரூட்டில் பார்த்துடலாம். இந்த வாரம் ஃபைல் நம்பர் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன பிளெஸ்ஸிங்ஸ் கைடன்ஸ் இருக்குது ஃபர்தராக? கம்யூனிகேஷன். ஸோ ஏதோ ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துக்கான ஒரு நல்ல தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க, ஏதாவது படிக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப நாளாக தேடல் இருந்திருக்கு உங்களுக்கு. இந்த வரும் வாரத்தில் ஒரு நல்ல ஒரு விஷயம், ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான விஷயம், ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் சக்ஸஸ் ஆகிறது, அதுக்கான விஷயங்கள் ஏதோ நடக்க போகுது கைஸ். ஆனால் கரண்ட்டில் நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, நிறைய அட்டன் பண்ணி ஃபெயிலியர் அதனால் நம்பிக்கையின்மை இல்லை. அந்த ஃபெயிலியர் பார்த்ததோட இது வந்து நம்பிக்கைத்தன்மை குறைந்து விட்டது. சரியா? ஒரு சிலர் வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவாலிட்டியில் அண்ட் ஒரு ரொம்ப நாலேஜ்ஃபுல் பர்சனாக தான் இருக்கீங்க. ஆனாலும் உங்களை அப்டேட் பண்ணிக்கல, ஏதோ ஒரு தேடல் இருக்குது. அந்த தேடலுக்கான அந்த விஷயம் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போது சொல்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இந்த கார்ட் பார்க்குறது ஒரு சிலர் வந்து மெயில் எனர்ஜி, ஃபீமேல் எனர்ஜி, அபவ் 30, 35, 40 அந்த மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் ஒன்று நடக்க போகுது. அது உங்களை நீங்கள் வந்து அது பெரிய விஷயமாக நினச்சிட்ருக்கீங்க. ஒரு என்ன சொல்கிறேன்னா, நான் பெரிய கோல்ஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படி சொல்லி ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு சிலர் வந்து உங்களுக்கான அந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் சில நாட்களாக ரொம்ப ஃபெயிலியர் பார்த்தீங்கல்ல, அது ஏன் அப்படி நடந்துச்சு அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து உங்கள் எண்ணங்கள் பெருசாக இருக்குது. பட் அதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் வந்து விரயம் பண்ணுறீங்க. உங்கள் எனர்ஜியை வந்து தேவையில்லாத விஷயத்தில் கோபதாபங்கள் அதிகமாக காட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். சக ஊழியர் கூட இல்லைனா உங்களோட அந்த பார்ட்னர்ஷிப் இருந்ததுன்னா அவங்களோட, இல்லைனா உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போது நீங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைனா லவராக இருக்கீங்கன்னாலும் சரி, அதே மாதிரி உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கொஞ்சம் அவேராக இருக்கணும். உங்கள் எனர்ஜியை வந்து ட்ரெயின் பண்ணிக்காதீங்க இந்த வாரம்.
அது உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது, அதை கொஞ்சம் பாருங்கள். இந்த வாரம் நீங்கள் வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னாடி ரொம்ப சிடுச்சிடுன்னு இருந்திருப்பீங்க. இந்த வாரம் ரொம்ப அன்பு, பணிவு, பாசம் எல்லாம் உங்களோட இயல்பு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், அமைதியாகிடுவீங்க. ஏன்னா ஹீலிங் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் இதெல்லாம் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல், நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ்க்கோ இல்லைனா ஒரு ஜாப்க்கோ ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க. அது கண்டிப்பாக கம்யூனிகேஷன் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் மேரேஜ்க்காக மெயில் எனர்ஜி பார்க்குறீங்க அப்படின்னா ஃபீமேல் எனர்ஜிக்கிட்டேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த நபர்கிட்டேருந்து ஒரு நல்ல தகவல் வரும். ஸோ உங்கள் லைஃப் வேறு லெவலில் மாறலாம். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து இன்னும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்காமல் இருக்கிறீங்க கைஸ். உங்கள் ஃபெயிலியர் உங்களுக்கு நிறைய லெசன் கற்றுக் கொடுத்துருக்கு. ஆனால் லெசன் கற்றுக்கிட்டீங்களான்னு கேட்டால் கொஸ்டின் மார்க். கரெக்டா? இன்னும் லெசன் கற்றுக்கல. அதுதான் கொஞ்சம் அதாவது பக்குவப்படுத்திக்கோங்க உங்களை. சரியா? கண்டிப்பாக மாற்றம் வரப்போகுது, புதிய மாற்றங்கள் வரப்போகுது. இந்த பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்குது உங்களுக்கு, அந்த ரெக்கார்டெல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான அந்த விடை தெரியும் இந்த வாரத்தில். ஓகேவா? உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில் ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து பார்த்துக்கோங்களேன். எவ்வளவோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க, எதுக்கோ டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப் இவ்வளோ நாள் தேடிட்டீங்க. கண்டிப்பாக இந்த ரீடிங் இப்போ நான் சொல்கிற விஷயம் பார்க்குறவங்க வந்து அபவ் 40க்கு 45 அப்படி தான் இருப்பீங்க. அதுக்கு மேலே தான் இருக்கீங்க, எனர்ஜி தெரியுது. ஓகேவா? ஒரு சிலர் வந்து லேர்னிங்காக சம்திங் நீங்கள் ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தை எடுக்க போகிறீங்க. நீங்களாம் வந்து பிலோ 20, 30 கீழே இருக்கலாம். இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். அப்புறம் வந்து நீங்கள் பார்த்த அந்த ஃபெயிலியர்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் கொடுக்குது. இதுக்கு தேர்ட் பார்ட்டி தான் காரணமாக தெரியுறாங்க கைஸ். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் வந்து இந்த வாரத்தில் சரியான முடிவு எடுத்திங்கன்னா ஒரு சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் அது வந்து படிப்புக்காக இருக்கலாம். கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் படிப்புக்காக தெரியுது. இது படிக்கலாமா வேணாமா, இந்த எக்ஸாம் எழுதலாமா வேணாமா, ஆசிலேஷன் இருக்கா, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அது பண்ணலாமா வேணாமா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் எனர்ஜி எப்படி இருக்குது, உங்கள் எனர்ஜியில் ஏதாவது லேகிங் இருக்கா, அந்த லேகிங்க்கு என்ன காரணம், அதை சரி பண்ணிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். முடிவு உங்கள் கையில். நீங்கள் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோபதாபங்கள் உங்களுக்கு ஏன் வருதுன்னா, நீங்கள் நிறைய விஷயம் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த டிப்ரெஷன் தான். ஓகேவா? அதே மாதிரி உங்கள் ஆப்போசிட் பர்சன் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ளேயும் சரி, உங்கள் உறவுகள்கிட்டேயும் சரி அந்த பக்குவம் கிடையாது. உங்களுக்கு இந்த பக்குவம் வந்துச்சா? சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க, உங்ககிட்ட அந்த பக்குவம் வந்துச்சா? அது வரத்துக்கே எவ்வளோ நாள் ஆச்சு? அந்த மாதிரி தான். ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது இல்லையா? ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸையும் ஈஸியாக ஹீல் பண்ணலாம். என் டாக்டிஸ் கண்டிப்பாக புரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்ககிட்ட ஒரு அன்பான பர்சனாக, உங்களோட அன்கண்டிஷ்னல் பிரியமுள்ள ஏஞ்சல்ஸாக மாறிடுவாங்க. பார்க்குறீங்களா? இட்ஸ் அ சேலஞ்ச். பாருங்கள், நாங்களாம் ஃபேஸ் பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். அதனால தானே சொல்கிறேன். எத்தனை கேஸ் பார்த்துருக்கோம். செஞ்சு பாருங்கள். இவங்களாம் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஆனால் இதையும் சொல்லிடுவேன், அந்த பர்சன் வந்து அதுக்கான ஒர்த்து இருக்கா அவங்களுக்கு? அவங்க வந்து அவங்க சோல் எப்படி, அந்த சோல் வந்து எப்படிப்பட்ட சோல், அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து கார்மிக் சோலா டாக்ஸிக் சோலா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக ஸ்டெப் எடுங்க. அதுவும் உள்ள அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவங்களுக்காக ஹீல் பண்ணிங்கன்னா அது சரியாகும். ஓகேவா? இதெல்லாம் கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வரும் வாரத்தில் ஒரு சிலருக்கு வந்து திடீர் பணம், அதிர்ஷ்டம், ஓகேவா, திடீர்னு இன்க்ரிமெண்ட்டு அதெல்லாம் நடக்க போகுது. ஓகே, அந்த மாதிரி ஏதாவது திடீர் பண வரவுலாம் வந்ததுன்னா சொசைட்டிக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணணும். ஓகேவா? இந்த வரும் வாரத்தில் நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுளாக, ஒரு சிலர் வந்து எல்லாத்துலேயும் ஒரு நிறைவுத்தன்மை இருக்கும் உங்களுக்கு. உங்களோட மணி இன்கம்லேருந்து உங்களோட பார்ட்னர் உங்களுக்கு நான் ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைவுத்தன்மை இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலர் நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப் கிட்ட கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சண்டை சச்சரவு பெருசாகும். அது வந்து கொஞ்சம் எப்படின்னா சூழ்நிலையை பயங்கரமாக மாற்றி விட்ரும்.
கொஞ்சம் அவேர்னஸ் வேணும் இந்த வாரம், கவனம் தேவை. சில பேருக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர்கிட்டேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கும். சில ப்ரப்போசல் கூட வரலாம் உங்களுக்கு. அதே மாதிரி மெயில் எனர்ஜி உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில். அது உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம். இதை பார்க்குறவங்களோட மெயில் எனர்ஜி மோஸ்ட் ஆஃப் அது உங்கள் பிள்ளைங்க, இல்லைன்னா உங்கள் மகன், இல்லைனா ஹஸ்பண்ட், இல்லைனா உங்கள் லவர். மெயில் எனர்ஜி ஓகேவா? உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர் புதிய விஷயங்களை அச்சீவ் பண்ணுவீங்க, சாதிப்பீங்க. எல்லோரும் முன்னாடி நான் அது எல்லாருமே பாராட்டுவாங்க உங்களை. இது நாள் வரைக்கும் உங்களை ட்ராபேக் பண்ணிகிட்டு இருந்தவங்க கூட நீங்கள் சாதித்த பிறகு உங்களுக்கு பாராட்டு மழை கிடைக்கும். ஓகேவா? ரொம்ப கம்பீரமாக, ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. ரொம்ப அந்த ஒரு திருப்தி இருக்கும் உங்ககிட்ட. ஆனால் ஆணவம், அகங்காரம் அந்த மாதிரி இருக்காது. ஒரு தெம்பாக தைரியமாக இருப்பீங்க. ஓகேவா? ஏன்னா என் சேனல் பார்க்குறீங்கல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரியா? ஓகே. சில பேருக்கு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் இருக்குது கண்ணா. நீங்கள் கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கணும். 3 எனர்ஜிக்கு பவர் கம்மியாக இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஓகேவா? ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு ஒரு நல்ல எப்படின்னா அந்த குழந்தை உங்கள் வீட்டுக்கே ஒரு ஒளி தீபமாக இருப்பான். ஆண் வாரிசு, பெண் ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி அது கூட நான் சொல்லணும்னு நினச்சேன் கைஸ். ஒரு சிலர் இந்த பெண் குழந்தை, இப்போ ஒரு வீட்டில் தொடர்ந்து பெண் குழந்தைகளே பிறப்பாங்க. ஆனால் அவங்க ஏன் பண்ணுறது ஆண் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு, இல்லையா? அதுக்கும் நம்மக்கிட்ட ஹீலிங் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. நான் எத்தனை விஷயம் சொல்கிறது, ஆனால் எதையும் சரி. இப்போ நான் எடுத்துருக்கிறது ரிலேஷன்ஷிப்காக. இந்த கார்டு எடுக்கும்போது மோஸ்ட் ஆஃப் எனக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிறது ஃபைனான்ஸு, ரிலேஷன்ஷிப்பு, இதை ஃபோக்கஸ் பண்ணவே சில இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது கைஸ், எவ்வளவோ இருக்குது. சில குழந்தைகள் அபார்ட் கூட அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அப்படியே சில வீட்டில் குழந்தைங்க தொடர்ந்து பிறக்கிறாங்க. ஆனால் அது ஆண் குழந்தைகளாக இருப்பாங்க, இல்லைனா பெண் குழந்தைகளாக இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் ஆண் குழந்தை இல்லைன்னு தான் ரொம்ப பேர் ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு அதுக்கான பிராப்தம் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணலாம். இன்கேஸ் அது வேணும்னு நினச்சி நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணாலும் அது டிவைன் எனர்ஜியால் மட்டும்தான் கைஸ் அந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ்லாம் கொடுக்க முடியும். சாதாரண இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறதெல்லாம் அதெல்லாம் நடக்காது. அப்போ நான் சொல்கிறேன்னா அப்போ இங்கே என்ன பவர் இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்டயோ இல்லை உங்கள் ஃபேமிலிலையோ இந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியத்துக்காக யாராவது வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, ரொம்ப நாளாக அவங்க ஆண் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி வாங்கிக்கோங்க. ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. அதோட டீட்டெயில் என்ன ஏது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். இன்கேஸ் எங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு நினச்சாலும் உங்களுக்கு எப்படி அந்த டிவைன்கிட்ட எப்படி நீங்கள் அந்த எனர்ஜியை எடுத்து நீங்கள் உங்களுக்கான அந்த விஷயத்தை ஃபில்ஃபில் பண்ணிக்க முடியும். ஓகேவா? உங்களோட இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா டிவைன் பாத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள். சில பேர் இந்த வாரத்தில் புதுசாக கற்றுக்குறீங்க, லேர்னர்ஸ் இருக்கீங்க. ஓகேவா? நீங்கள் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. என்னென்னா இந்த வாரம் சில விஷயங்கள் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கிறீங்களா, அதை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க கைஸ். அது கூட எனக்கு இன்ட்யூஷனில் வருது. ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இதிலலாம் ரொம்ப ஃபெயிலியர் பார்த்து நிறைய என்ன சொல்கிறதுனா உங்களை எழுந்திரிக்க விடாமல் அடி வாங்கியிருக்கீங்க. அந்த அளவுக்கு ஃபெயிலியர் இருக்குது அங்கே. ஓகேவா? சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கூட போயிட்டுருக்குது. நீங்கள் இந்த வாரம் செய்யக்கூடிய சில விஷயங்களை சீக்ரெட்டாக வச்சு மெயின்டைன் பண்ணணும். அப்போது சீக்ரெட்டாக ஆக்ஷன் எடுக்கணும் நீங்கள் கற்றுக்கிற விஷயத்துக்கெலாம் கூட. ஆனால் சக்ஸஸ் கிடச்சிரும் அதில். ஓகேவா? ஆனால் வெளியே லீக் அவுட் பண்ணிங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் உங்கள் சக்ஸஸை தடுக்கிறதுக்கும் சில பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஃபெயிலியர் கூட பார்க்க வைப்பாங்க. அதுவும் சொல்லிவிட்டாங்க. ஆல்ரெடி சில பேர் அதை பார்த்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க.
இந்த ஃபெயிலியருக்கு சில பேர் வந்து சில பேரை நம்பியிருப்பீங்க. ஒரு சிலர் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கீங்க. ஒரு ஃபாதர் கேரக்டரில் இருப்பாங்க. ரொம்ப அன்பு உங்களை வந்து அப்படியே டேக் கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க பார்க்கலாம். உங்களுக்கு உன்னை வந்து நான் அப்படி பார்த்துக்குவேன் இப்படி பார்த்துக்குவேன்னு வாக்குறுதியெல்லாம் கொடுத்து அவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை கூட வச்சுருப்பீங்க நீங்கள். ஆனால் எதுவும் வந்து பலித்தம் இல்லை. அவங்க ஃபேக். அவங்க ஒரு காணல் நீர்னு அப்புறம் இப்போ தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. இதுக்கு ரொம்ப நாளாக மேனிஃபெஸ்டேஷன் ஒரு சிலர் வந்து மணி எனர்ஜிக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்களுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வாரத்தில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சிலருக்கு அந்த சைன் தெரியலாம். அது ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்கலாம். இந்த வரும் வாரத்தில் உங்களுக்கு ஒரு மைண்ட் கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். இத்தனை நாள் வந்து ரொம்ப லேகிங்கில் ஒரு ஆசோலேஷனில் இருப்பீங்க. முடிவெடுக்கிறதுல ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். ஆனால் இந்த வரும் வாரத்தில் வெட்டு 1 துண்டு 2 உங்கள் கூட டிவைன் பவர் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவீங்க. உணர்ந்து செயல்படுவீங்க. ஸ்ட்ராங்கான ஒரு இது சப்போர்ட். நீங்களும் வந்து உங்களோட வேலையில் உங்களோட இதில் வந்து கோலில் வந்து கவனமாக இருப்பீங்க. மற்றவங்களுக்கும் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுப்பீங்க. இது ஒரு சிலருக்கு. நீங்கள் வந்து மிதுனம், துலம், கும்பம் இந்த ராசி அல்லது லக்னம். ஓகேவா? சில பேர் உங்கள் வேலைக்காக சில முயற்சிகள் பண்ணுவீங்க. ப்ராஜெக்ட் ஏதோ சம்திங் அது மாதிரி. ஒரு சிலர் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த நபர்கிட்ட இருந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. உங்களோட யங் ஏஜில் வருவாங்க அவங்க. சில பேருக்கு வந்து இந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணிகிட்ருக்கீங்க. குடும்ப தொழில் ஏதாவது இருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வெளில போகிறீங்க. அது ரொம்ப உங்களுக்கு வந்து செட் ஆகலை. கொஞ்ச நாளாகவே அதில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க. வேணாம், நான் தனியாக போய் வேலை பார்த்துக்கிறேன், இல்லைன்னா நான் ஏதோ ஒன்று செஞ்சுக்கிறேன், போதும்டா சாமி உங்களோட நான் ரொம்ப ஏன்னா அந்த ஒரு சிலர் கூட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லைனா குடும்பத்திலேயே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம். இது வேண்டாம் சொல்லி வெளில வர்றீங்க. ஒரு சிலருக்கு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகலாம். அதுக்கான விஷயத்துக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. இது ஒரு சிலருக்கு. சில ஃபீமேல் எனர்ஜி வந்து சிங்கிளாக இருக்கீங்க. அபோவ் 35க்கு மேலே தான் இருக்கீங்க. ரொம்ப அன்பான பர்சன். என்ன சொல்கிறதுனா, நிறைய நல்ல விஷயங்களை இறைவன் உங்களுக்கு சைன் கொடுக்குறாரு. கவனிக்க மாட்டேறீங்க. ஏன்னா சிங்கிளாக இருக்கீங்க. உங்கள் மன விருத்தி ரொம்ப மணி எனர்ஜிக்காக ரொம்ப நாளாக வந்து நீங்கள் போராடிட்டுருக்கீங்க. போராட்டம் அப்படின்னா ஹார்ட் ஒர்க் கொடுக்குறீங்க, ஆனால் அதில் இன்கம் இல்லை. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுறீங்க. கண்டிப்பாக அதில் க்ரோத் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள், உங்களோட ப்ரேயர் கேட்கப்பட்டது, உங்களுக்கான அந்த பலனை அடைய போகிறீங்க. அந்த நன்மை கிடைக்க போகுது. உங்களோட ஜாபில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்கள் வேலையில் முன்னேற்றம். உங்கள் தொழில் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக தான் ஒர்க் பண்ணுவீங்க. தனித்துவமாக தான் இருப்பீங்க. நல்ல ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் இவ்வளோ நாள் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த வாரத்தில் உங்களுக்கு அதில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க கைஸ். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். ஓகே, எஸ், நீங்கள் வந்து சிங்கிளாக தான் இருக்கீங்க. மேரேஜ் அதாவது உங்களுக்கு வந்து கல்யாணமாகி நீங்கள் வந்து அந்த திருமண வாழ்க்கை சரியில்லாமல் போயிட்டு நீங்கள் வந்து சிங்கிளாகிட்டு நீங்கள் வந்து உங்களை வந்து ஷைன் பண்ணிக்கணும்னு நினச்சி நீங்கள் சில முயற்சிகள்லாம் பண்ணுறீங்க. அது ரொம்ப நாளாக பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வேலையில் ஒரு சக்ஸஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போது மைக்கேல் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது கைஸ். ஓகே, சில பேருக்கு வந்து லவ் ப்ரப்போசல் நடக்கும்னு சொல்லிட்டேன். அப்படிதான். சரி, நான் சொன்ன விஷயங்கள் எப்படி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. மைக்கேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். 55522 அவரோட நம்பர். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் மகா சிவராத்திரி வருது. அன்றைக்கி வந்து ப்ரேயர் மீட்டிங் இருக்குது 11 o'clock நைட்டு. அதில் ஜாயின் பண்ணோன்னு விரும்புகிறவங்க ஃபுட் டொனேஷனுக்காக ஒரு 111 rupees நீங்கள் வந்து செலுத்திட்டு நீங்கள் வந்து அந்த ப்ரேயரில் கலந்துக்கோங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வீடியோவோட பிகினிங்லேயே நான் ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டேன், அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 111 rupees நீங்கள் பே பண்ணிவிட்டு
டீட்டெயிலை வந்து வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, உங்களோட கொரிஸ் என்ன, நீங்கள் எந்த இடத்துலேருந்து பேசுகிறீங்க, இப்போ உங்களோட நீட்ஸ் என்ன இருக்குது, எனக்கு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்குன்னா ஃபைனான்ஷியல் இது இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போடணும். ஃபைனான்ஷியலுக்காக நான் ப்ரே பண்ணணும், எனக்கு வந்து நியூ லைஃப் வேணும். உங்களோட அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து ஷார்ட்டாக போடுங்க, ப்ரேயரில் வைக்கலாம். சரியா? எல்லாருமே சேர்ந்து தான் பண்ண போகிறோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் நான் வந்து இதை எப்படி இதை வந்து ஃபாலோஅப்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் ஃபர்தர் டீட்டெயில் நான் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே கைஸ், காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.